நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப சொல்ல முடியாது. சாவறது இந்த நாட்களில் நல்லவனுக்காக உதவி செய்கிறது ரொம்ப அரிது. ஜீவனை கொடுக்கான ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிதுன்னு வேதம் சொல்லிருச்சு. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். சொல்லுவாங்க, உனக்காக உயிரை விடுவேன், உனக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லுவாங்க. ஆனால் செய்தது சரித்திரம் கிடையாது. ஆனால் 8ஆம் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் ஆமே. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. சிநேகிதன், இது நீதிமொழிக்கும் ரோமருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த வசனம் என்னென்ன காண்பித்து கொடுக்குன்னா, சிநேகிதம், அதாவது நமக்கு அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லி சிநேகிதன். இந்த நல்ல செய்தியின் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சிநேகிதன். ஹல்லேலூயா. உண்மையாகவே அவர் தான் நமக்கு நல்ல நண்பர். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எல்லா காலத்திலும் சிநேகிக்கிற ஒரு ஆள்னு பார்த்தா அது நம்ம ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து படிப்பு காரியங்கள் நம்ம காலேஜில் அப்படியே வேலை ஸ்தலத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம சில விஷயங்களை நிறைய விஷயம் சொன்னால் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சில காரியங்களை அவங்க பொருட்டா எண்ண மாட்டாங்க. ஆனால் தேவன் நம்ம பேசுகிற வார்த்தைகள், ஜெபத்தில் நம்ம சரி, நம்ம ஆண்டோட போக்கில் வரது நம்ம சொல்கிற வார்த்தைகள், மழலையான அந்த வார்த்தைகளை ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஏற்றுக்கொண்டு நம்ம சிநேகிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்து அந்த வசனத்தில் 2வது என்ன சொல்லுது, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். அது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, சிநேகிதங்க, சகோதரங்க. நம்ம கிறிஸ்துவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, கிறிஸ்டியானிட்டியில். என்னன்னா, அப்பா அம்மான்னு சொல்லனா ஒரு ஸ்டேஜ், சிநேகிதன் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ், சகோதரனா அதுக்கு மேலே. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவர் கூட ஒப்புரவாகுதல், அதாவது ஐக்கியத்தை வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. இன்னொன்று அப்பா பிதாவே, அப்பா தாயை போல தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னு இருக்க உண்மைதான், தேய்ச்சிக்கிறது உண்மைதான். அது கடந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் மேலே வரணும். என்னன்னா சிநேகிதன். அப்போ யார் ஆண்டவர் என்னன்னா அப்பா பிதா உண்மைதான், அது காட்டிலும் மேலே என்னன்னா அவர் சிநேகிதன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்கள் அநேக சிநேகிதரை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு சிநேகிதன் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஆவியானவர். அந்த சிநேகிதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸை சொல்ல வார்த்தையில் அப்பா அம்மா பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அது வந்து ஹியூமன், எல்லாமே ஹியூமனோட சென்ஸ் எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும். அது அந்த நாளில் அந்த சிநேகிதன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்க